ஓய்வில்லாமல் ஹசரத் அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹசரத் அவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. ஹசரத் அவருடைய கல்வியின் மூலமாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பயனை தருவானாக. இப்பொழுது சங்கைக்குரிய பெருமக்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய இமாம்களில் அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை பற்றி ஆரம்பத்திலே நமது செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆலிம் நமது மதரசாவிலே கல்வி பயின்றவர் சஆதி என்பதில் எங்களுக்கு அதிகம் பெருமை இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொறியாளர், ரிட்டையர்டு பொறியாளர். அவர்களுக்கு நமது மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். எங்களின் மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம் எந்தவிதமான கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாக இன்ஜினியராக இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கக்கூடிய ஐயூப் அவர்களுக்கு பொருளாளர் அவர்களை பொன்னாடை பொருத்துவார்கள். எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேலமடை ஜமாத்தினுடைய தலைவர் சின்ன தம்பி, அவங்களுக்கு பேரு சின்ன தம்பின்னு வச்சிருக்காங்க, ஆனால் அவங்க பெரிய தம்பி, பெரிய ஆளு. அவர்களும் அவர்களுடைய செயலாளரும் இணைந்து நமது மதரசாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய இருவரையுமே மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் இருவருக்கும் எங்களின் மரியாதைக்குரிய வக்கீல் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மேலக்கார ஜமாத்தினுடைய தலைவர் மேடைக்கு வரவும். மேலக்கார ஜமாத்தினுடைய தலைவர் மேடைக்கு வரும். மேலக்கார ஜமாத் தலைவர் மேலக்கார ஜமாத்தில் இப்போ நமது பட்டம் பெறக்கூடிய மாணவர் தொடர்ந்து தராவிகு தொலை வைத்து கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியின் சார்பாக அனைத்து 5 மாணவர்களுக்கும் ரியாது சாலிஹின் தமிழாக்கத்தை அவர்கள் அன்பளிப்பாக வழங்க இருக்கிறார்கள். அதை அந்த தலைவரே இப்பொழுது வழங்குவார். சொல்கின்ற பொழுது தாங்கள் மேடையில் உட்காருங்க. மதரசாவில் ஜும்ரா மாணவர்களில் இந்த முழு ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர், முதலாம் ஜும்ராவினுடைய மாணவர் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா வல்லக்குளம் அவர்களுக்கு எங்களின் பெரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். இரண்டாம் ஜும்ராவில் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்வாகி இருக்கக்கூடிய மதுரை லத்தீப் சத்தார் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். மூன்றாம் ஜும்ராவில் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மதுரை நவாஸ் ஷரீஃப் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நான்காம் ஜும்ராவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியாகி இருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த மாணவர் அல் ஹாஃபில் முகமது லுக்குமான் அவர்களுக்கு ஹசரத் பெருந்தகை அவர்கள் பரிசு வழங்குவார்கள்.
டோட்டல் மதரசா அனைத்து மாணவர்களிலும் சராசரி அதிகமான மாணவராக அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வாகி இருக்கக்கூடிய முதலாவது ஜும்ரா மாணவர் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு ஹசரத் அவர்கள் வழங்குவார். இப்பொழுது பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அந்த பரிசுகளில் முதலாவது தர்ஜமத்துல் குர்ஆன். அந்த தர்ஜமத்துல் குர்ஆன் பரிசை நமது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தெற்கு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய PKN ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். ரியாது சாலிஹீன் தமிழாக்கம் கிதாபை மேலக்கார ஜமாத்தினுடைய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அது வர சொல்லுங்க அவங்க பிள்ளைகள். மேலக்கார ஜமாத்து அடுத்து மாணவர்களுக்கு சூட்கேஸை எங்கள் மதரசாவினுடைய ட்ரஸ்டி அல்ஹாஜி சிராஜுத்தீன் மீரா அவர்கள் வழங்குவார்கள். சூட்கேஸ் அடுத்து நான்காவது பரிசு அயன் பாக்ஸை எங்கள் மதரசாவினுடைய பொருளாளர் மீரான் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். மாணவர்களுக்கு அடுத்த ஐந்தாவதாக டேபிள் ஃபேனை எங்கள் மதரசாவினுடைய ட்ரஸ்டிகளில் ஒருவர் மைதீன் பாஷா அவர்கள், பிரிமியர் மைதீன் பாஷா அவர்கள் வழங்குவார்கள். ஆறாவது பரிஸ் ஃப்ளாஸ்க். இதை எங்கள் மதரசாவினுடைய ட்ரஸ்டி S இப்ராஹிம் அவர்கள் வழங்குவார்கள். ஃப்ளாஸ்க் வாட்டர் கேட்டுங்களா. அடுத்து ஏழாவது பரிஸ் வாட்டர் கேட்டிலை எங்கள் மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள். எட்டாவது பரிசு மாணவர்களுக்கு கை கடிகாரம். அதை எங்களின் சிறப்பு அழைப்பாளர் கொழும்பு இக்பால் ஆஜியார் அவர்கள் வழங்குவார்கள்.
ஒன்பதாவது பரிசு ரைஸ் குக்கரை எங்களின் மரியாதைக்குரிய சதீதுத்தீன் ஹசரத் பெருந்தகை அவர்கள் வழங்குவார்கள். பத்தாவது பரிசு சுவர் கடிகாரம். இதை சாதி பேரவையினுடைய துணைத் தலைவர் மௌலவி அப்துல் ஹக் சாதி அவர்கள் வழங்குவார்கள். தொடர்ந்து எல்லா விழாவிலும் எங்களுக்கு தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சையது இப்ராஹிம் அவர்கள் இப்பொழுது இந்த பட்டம் பெறும் மௌலவிகளுக்கு புத்தாடையும் வழங்க இருக்கிறார்கள். புத்தாடை அவர்கள் சார்பாக. நிறைவாக வாழ்த்து மடல் இந்த மௌலவிகளுக்கு அதை கிழக்கு வட்டார ஜமாத்துல் உலமாவினுடைய சபையை சார்ந்த இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். இஸ்மாயில் ஹசரத். நாளை தக்பீர். அலைஹிஸ்ஸலாம். தயவு செய்து யாரும் கலைந்து விட வேண்டாம். நிறைவு துவா இருக்கிறது. அதற்கு முன்பாக நன்றி உரை இருக்கிறது. துவாவோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். இப்பொழுது நமது மதரசாவினுடைய பேராசிரியர் நைனார் முகமது அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த எங்கள் மதரசாவின் தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், இங்கு எங்களுடைய மதரசாவின் முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்கள் சனது வழங்கி துவா செய்ய இருக்கும் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு சிறப்பு உரையாற்ற சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்த எங்கள் மதரசாவின் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும், எங்களுடைய மதரசாவின் பேராசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும், மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய 5 மௌலவி அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுக்கும், எங்கள் மதரசாவினுடைய மாணவர் கண்மணி அவர்களுக்கும், மதரசாவினுடைய பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்கள் அனைவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும், அதே போன்று என் மதரசாவினருக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்கள் அவர்களுக்கும் என் சார்பாகவும், இந்த ஜாமியா மாதுனு சாதா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்முல்லா ஹைரன் கதீரா பித்தாரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவாக மஜ்லிஸ் நிறைவு பெறுகிறது. எங்களது ஜாமியாவின் ஷேகுல் ஜாமியா கண்ணியமிகு ஹசரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது துவா ஓதுவார்கள்.
இப்பொழுது பாங்கு சொல்லப்படும். நமது முன்னே முக்காலுக்கு முதல் ஜமாத் 1:45 நடைபெறும்.